தனுசு ராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் பாசிட்டிவான மனது கொண்டவர்கள் என்றால் நீங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் யாருக்கும் எது வேண்டுமென்றாலும் உடனடியாக நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அப்படின்னு முதல் ஆளாக கூறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நாள் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள். எவ்வளவுதான் நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாலும் நமக்குன்னு ஒரு உறவு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கிடைத்தாலும் அந்த ஒரு உறவு எனக்குன்னு கிடைத்ததாக இருக்கும். நான் எப்படியெல்லாம் நினைத்தனோ அந்த ஒரு உறவு எனக்கு நிச்சயமாக உண்டாகும் என்று நினைத்து நீங்கள் வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. மற்றவர்களை விட நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு படி மேலே சிந்தித்து அதன்படி யோசிக்கக்கூடிய மனிதர்களாக எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய சிரிப்பை நீங்கள் எப்பொழுதுமே இழக்க மாட்டீங்க. எவ்வளவுதான் நீங்கள் நம்பிக்கையாக நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சிரிப்பை நீங்கள் எப்பொழுதுமே இழக்க மாட்டீங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய சிரிப்பை இழக்காமல் எப்பொழுதுமே சந்தோஷத்துடன் நடந்து கொள்வீங்க. யாரிடமும் உங்களுடைய வழிகளை நீங்கள் எளிதில் காட்ட மாட்டீங்க. நன்றாக பழகினால் மட்டுமே, முக்கியமாக உங்களுடைய துணைவன் துணைவிகள் அவர்களிடம் மட்டுமே தாங்க உங்களுடைய வழிகளை நீங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வழிகளையும் ஏதாவது மனதிற்குள் நோகும்படி நடந்திருந்தால் அதனையும் நீங்கள் கூற ஆரம்பிப்பீங்க. மற்ற நண்பர்கள் இடத்திலெல்லாம் நீங்கள் சில விஷயங்களை எல்லாம், அதுவும் முக்கியமான விஷயங்களை வெளியில் கூறவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள மட்டுமே தாங்க நீங்கள் வைத்துக் கொள்வீங்க. யாராவது சோகமாக இருந்தால் முதலில் அவர்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ண வருவது நீங்களாகத்தான் இருப்பீங்க. அந்த நபர் உங்களுக்கு தெரியாத நபர்கள், பிடிக்காத நபராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே மீண்டும் அவர்களுடன் நீங்கள் பேசவும் ஆரம்பிப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அவர்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் கற்றும் கொடுப்பீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மற்ற நபர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் பொழுது அது சாதாரணமான ஒரு தன்னம்பிக்கையாக இருக்காதுங்க. அந்த ஒரு நொடியில் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு சில நம்பிக்கையை நீங்க தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ தைரியங்களும் எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த உலகம் கவனிக்காத ஒரு உண்மையானது உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்த உங்களுடைய வாழ்க்கையில இரவு நேரங்களில் தனியாக நீங்கள் உடைந்து போய் அழுத இரவுகளும் உங்களுக்கு தினசரி இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்குன்னு எத்தனையோ உறவுகள் பிரிந்து போயிருக்கும். ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு உறவு வராமல் இருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நினைப்பீங்க. யாராவது முன்னேறினால் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீர்கள். யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக மனதார கவலைப்படக்கூடிய நபர்களாகவும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் துரோகத்தை தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுடைய நல்ல மனதுக்கு கொடுத்தது. புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, புரிந்து கொள்ளாத சில மனிதர்கள் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கியும் கொடுத்தது. அதுக்கப்புறம் எவ்வளவுதான் அன்பு கொடுத்தாலும் மதிக்கப்படாத அன்பு தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். எவ்வளவுதான் புரிய வைத்தாலும், எவ்வளவுதான் சில விஷயங்களை சொன்னாலுமே உங்களுக்குள்ள எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனிமை என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும் இந்த சில விஷயங்களால். அதனால நீங்கள் யாருமே எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க மாறி இருப்பீங்க. ஆனாலும் மறுநாள் காலை மீண்டும் சிரித்த முகத்தோடு எழுந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மீண்டும் நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா சில உறவுகளிடமிருந்து நீங்கள் தள்ளி இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எல்லா உறவும் ஒரே மாதிரி எல்லா நேரங்களிலும் இருக்க மாட்டார்கள் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் போக போக தெரிய ஆரம்பிக்கும். உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்குன்னு இதுவரைக்கும் எந்த உறவுகளும் துரோகங்களை செய்து உங்களை எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்க வைத்து விடவில்லை. இனிமேலும் அந்த பிரச்சனைகள் வர வேண்டும், வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக சில உறவுகளை, உங்களுக்குன்னு சில உறவுகளானது தெரியும். இந்த உறவுகளுடைய பழக்கத்தை நாம் நிறுத்த வேண்டும் அல்லது நம்ம கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு அளவுடன் என்று தெரிந்தால் அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பாடங்கள் இனிமேல் உங்களுக்குன்னு நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இதன்படி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல பலன்களை உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. நான் இதுவரை நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த நாட்களுக்கு பிறகு தனுசு ராசி வாழ்க்கையில்
மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 3ஆம் வீடாகிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு அமைந்திருப்பதால் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கும். எத்தனையோ தோல்விகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து விட்டுவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு தேதி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நேரத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தேதியாக இருக்குமாங்க. அதனால் இந்த ஒரு தேதியை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உனக்கு வெற்றியானது இந்த ஒரு நாளுக்கு பிறகு கிடைக்கும். உன்னை நீ நம்பி உன்னுடைய தொழிலையோ வேலையவோ நீ செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு பாதையை தேடி நிச்சயமா போக ஆரம்பிக்கும். நிதி பரிவர்த்தனைகளில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த விதமான முதலீட்டையும் எதை பற்றியும் தெரியாமல், எந்த ஒரு நபர் என்று கூட அறியாமல் எந்த விதமான முதலீட்டையும் நீங்கள் செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய மென்மையான பேச்சை, உங்களுடைய நல்ல ஒரு பெயரை மேலும் மேலும் உங்களுக்குள்ள உயர்த்தி நல்ல ஒரு மனிதராகவும் உங்களை மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய உடல் நலனில் போதுமான அளவுக்கு கவனம் செலுத்துவது உங்களுடைய அவசியமாக இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மிதமான போக்கை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய புகுந்த வீட்டார் தரப்பிலிருந்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரிகளாக பார்க்கப்பட்ட புகுந்த வீட்டார்களில் போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உடனடியாக ஈடேறிவிடும். தைரியமான சில முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். சகோதர வகையில் மகிழ்ச்சியானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். வீட்டின் தேவைகளை அறிந்து நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் மனம் விட்டு பேசி பாருங்கள். அப்பொழுதுதான் வீட்டில் எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. மனது விட்டு பெற்றோர்களிடம் நீங்கள் மனது விட்டு கேளுங்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களிடம் கூறவும் ஆரம்பிப்பாங்க. அதனால வீட்டின் தேவைகளை நீங்கள் புரிந்து அதனை நிறைவேற்றியும் நீங்கள் வைத்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு முடிவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அரசு வழியில் இருந்த தாமதங்கள் இந்த ஒரு நேரத்தில் விலகி எது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது உடனடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு விடும். விவசாய பணிகளில் ஆர்வமானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஏன் இப்படி விவசாய பணிகளில் திடீரென்று ஆர்வம் அதிகரிக்க என்று உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வமானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. பேச்சு வன்மையால் உங்களுடைய காரிய அனுகூலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குன்னு உண்டாக்கி கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் மதிப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். சகோதர வகையில் அனுசரித்து நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இதே போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதமானது உங்களை விட்டு விலகும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. வைப்பீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் மனம் விட்டு பேசி பாருங்கள். அப்பொழுதுதான் வீட்டில் எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. மனது விட்டு பெற்றோர்களிடம் நீங்கள் மனது விட்டு கேளுங்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களிடம் கூறவும் ஆரம்பிப்பாங்க. அதனால வீட்டின் தேவைகளை நீங்கள் புரிந்து அதனை நிறைவேற்றியும் நீங்கள் வைத்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு முடிவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அரசு வழியில் இருந்த தாமதங்கள் இந்த ஒரு நேரத்தில் விலகி எது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது உடனடியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு விடும். விவசாய பணிகளில்